ருக்மிணி. இந்த படம் மதராசின்றது ஒரு 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 மேட்னஸ், ஒரு ஆக்ஷனா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், அது ஒரு மேட்னஸ். அது லவ் எவர் கிரீன். தியாகராஜ பாகவதர் காலத்துல ஆரம்பிச்சு அனிருத் அவர்களுடைய காலம் வரைக்கும் லவ்ங்கிறது வந்து எப்பவுமே எவர் கிரீனா இருக்கிறது. அந்த காலத்துலலாம் லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. இந்த காலத்துல இந்த ஜென்சி பசங்க லவ்வே சரியில்லைப்பா, அவனுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா காலத்துலயும் லவ்ங்கிறது பியூர். லவ் பண்ற பசங்களாகட்டும், லவ் பண்ற பொண்ணுங்களாகட்டும், உண்மையா ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டா அவங்களுக்காக என்ன எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படி உண்மையா ஒரு லவ் கிடைச்சா அந்த மாலதின்ற பொண்ணுக்காக ரகு என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான் அந்த பொண்ணுக்காக அப்படின்றதான் இதனுடைய ரொம்ப கோர் தாட். கதையை ஒன்றும் ரொம்ப சொல்ல இல்லை சார். அதான் சொல்லிட்டேன், அப்புறம் என்னன்றீங்களா சார்? இல்லை ஓகே சார், அவ்வளோட நிறுத்திக்கிறேன் சார். நான் அதுக்கு ஒரு கேரக்டர் வேணும்போது சார் சொன்னாங்க ருக்மிணி இந்த ரோலை பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த லவ்ன்றது அந்த 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 ஹீரோயினையோ அந்த பொண்ணையோ நமக்கு ரொம்ப பிடிக்கணும். ஏன்னா ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தான் ஹீரோவா உணர்றதே ஒரு பொண்ணு அந்த பையனை திரும்பி பார்க்கும்போது தான். அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணும்போது தான் அவன் தான் ஒரு ஹீரோன்னு நினைச்சு இருப்பான். அதுவும் ஒரு பொண்ணு காலத்துக்கும் நான் உன் கூடயே வரேன்னு கையை பிடிச்சிட்டான்னா அவன் சூப்பர் ஹீரோ தான். அது ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.